பொண்ணு பார்க்க போறோம்னு ஒரு குரூப் கிளம்பும், முக்காடு போட்டுக்கிட்டு போவாங்க, ஆட்டோல இறங்குறது கும்பலா, வழிப்பறி கும்பல் தான் அது. நகை எவ்வளவு போடுறீங்க? மூத்த மருமக 40 சவரன் நகை போட்டு வந்தாக, நீங்க எவ்வளவு போடுவீங்க? அப்படின்னா என்ன, அதை விட கூடுதலா போடு, இல்ல உன்னை மதிக்க மாட்டோம், உன் பொண்ணை கொடுமைப்படுத்துவோம். எல்லாமே தமிழ்நாட்டில் நடந்துச்சுங்க. வரதட்சணை கொடுமை அவ்வளவு தலைவிரித்து ஆடியது. ஜமாத்தார்கள் முன்னிலையில் இந்த அநியாயம் அரங்கேறியது. அதன் காரணத்தினாலேயே இளம் பெண்கள் பலர் தங்களுடைய வாழ்வை தொலைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு அநியாயம். பெண்ணை பெற்ற தகப்பன் பள்ளிவாசல்ல அறிவிப்பு செய்யும், ஜமாத்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு, ஜமாத்தார்களே எனக்கு 2 குமர் இருக்கிறது, 3 குமர் இருக்கிறது, திருமணம் பேசி இருக்கிறேன், நகையாக இவ்வளவு போட வேண்டும், அதற்கு எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, இரக்க குணம் கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். பள்ளிவாசல்ல வயோதிகர்கள் எழுந்து நின்று இந்த அறிவிப்பு செய்யக்கூடிய அவல நிலையை நம் சமூகத்தில் பார்த்தோமா இல்லையா? நம்ம சமூகத்தை தாண்டி வேற எங்கேயாவது இந்த அவல நிலை நடந்துச்சா? கோயில்ல இப்படி யாராவது அறிவிப்பு செஞ்சு பார்த்திருக்கிறோமா? தேவாலயங்கள்ல இப்படியான அறிவிப்பு செய்யப்படுவதை பார்த்திருக்கிறோமா? மிகப்பெரிய கொடுமை. அதை ஆலிம்கள் தப்பு என்று